Good morning, students. Till now I have finished physics 4th lesson going on, and biology 2 lesson finished, and chemistry already 3 lesson finished. Now let us start the unit 12, atomic structure. So what do you mean by atomic structure? So atoms, what do you mean by atoms? Atoms is the building block of matter. So நிறைய நம்ம atoms னு சொல்லும்போது ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்குமே atoms-ங்கிறது ரொம்ப important. Listen. So atomic structure நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so every substance in our surroundings is made up of unique elements. அதாவது எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ண, ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், அயன், சில்வர், இந்த மாதிரி என்ன செய்யணும், நிறைய மெட்டல்ஸ் சொல்றோம். ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக்னா என்னது, ஒரே விதமான ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் சேமா யூனிக்கா என்ன செய்யும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சொல்லும் போது ஒரு சில கேரக்டர்ஸ் என்ன செய்யும், ஒரு சேமா இருக்கும். Then they are 118 elements. So totally நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 118. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஸோ 92 elements is the nature of elements. So the remaining elements are we are used in the laboratories. So naturally நமக்கு கிடைச்ச elements வந்து 92. So the 92 போக remaining உள்ள elements we have to use laboratories. So what are the elements and natural and laboratories? எதெல்லாம் நம்ம natural elements சொல்லுவோம், எதெல்லாம் நம்ம laboratories-ல யூஸ் பண்ணுவோம். So first listen, natural elements, copper, iron, gold, silver. So these are the natural elements. And technetium and promethium, neptunium, plutonium. So these are the elements. These elements we have to use in laboratories. So each elements is made up of minute particles. அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்னால ஆனது. அந்த minute particlesக்கு பேர் தான் atoms. So minute particles called atoms. For example, so elements எடுத்துக்கலாம். இப்போ for example, இப்போ எது நேச்சர், காப்பர், அயன், கோல்ட் அண்ட் சில்வர். So for example, gold எடுத்துட்டோம் அப்படின்னா this is the element. The gold is made up of gold atoms. அப்ப இந்த கோல்ட்ல இருக்கக்கூடியது என்னது, gold atoms. அப்ப இந்த atoms இந்த கோல்டுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட கிரீக் வேர்டு என்ன சொல்லணும்னா, இந்த வேர்ல்டு atom is derived from the Greek word. atomங்கிற வேர்டு வந்து ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து தான் உருவானது. அந்த கிரீக் வேர்டோட நேம் என்ன, atomos. And tomos means என்ன அப்படின்னா divisible particle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ atom அப்படின்னு சொன்னாவே, ஸோ atom உடைய கிரீக் வேர்டு என்ன அப்படின்னா atomos. Can you understand? Yes. Next, tomos. ஸோ tomos அப்படிங்கிறது divisible particle அப்படின்னு சொல்லலாம். ஸோ divisible particle தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா divisible means tomos. So these are the Greek words. Atomos and tomos is the Greek words. Atomங்கிற வேர்டு வந்து இந்த atomosங்கிற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது. And tomos அப்படிங்கிறது வந்து என்னன்னா divisible particles அப்படின்னு சொல்லுவோம். இந்த divisible particles and indivisible particles அப்படின்னு சொல்லுவோம். இந்த divisible particlesங்கிறது கிரீக் வேர்டு என்னன்னா இந்த tomos. சரிங்களா? இந்த atoms பத்தி நிறைய ஆத்தர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஆட்டமை பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருக்குறள்ல கூட ஔவையார் என்ன பண்ணிருக்காரு, இது ரெலவெண்ட், அந்த ஆட்டம் ரெலவெண்டா ஒரு குறள் கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படிங்கிற ஒரு ஆட்டமை பேஸ் பண்ணி ஒரு குறள் கூட ஔவையார் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. அப்ப பேசிக்கா இந்த ஆட்டம்ங்கிறது எல்லா சப்ஸ்டன்ஸ், எல்லா பொருளையுமே இருக்கக்கூடியது. Can you understand? So this is the introduction part. Next, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டாமிக் தியரியில ஸோ நிறைய சயின்டிஸ்ட் வருவாங்க, ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு தியரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க செஞ்ச அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்களுடைய நேமையே வந்து என்ன பண்ண ஃபிக்ஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்க நேமையே
ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ டால்டன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா டால்டன் மாடல், தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அந்த தாம்சன்கிற சயின்டிஸ்டோட நேம் பேஸ் பண்ணி தாம்சன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போருடைய ஆட்டமா இருந்துச்சுன்னா அது இவங்க எல்லாமே எதை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க, ஆட்டமை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன் திஸ் லெசன் we have to study atomic theories. அதாவது இந்த அட்டாமிக் தியரிஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் பண்ண ஆட்டம்ஸை பத்தி பண்ண ஒரு ரிசர்ச். இந்த ஃபர்ஸ்ட் யாரு ரிசர்ச் பண்ணது அப்படின்னா கிரீக்குங்கிற சயின்டிஸ்ட். ஸோ அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்னால அந்த பேர் வந்து கிரீக் மாடல் அப்படின்னு வந்தது. எந்த இயர்னா 400 BC. தென் நெக்ஸ்ட் அந்த கிரீக் மாடலுக்கு அப்புறம் இன்ட்ரோடியூஸ் ஆனது டால்டன் மாடல். டால்டன் இஸ் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் நேம். ஸோ ஹி இன்ட்ரோடியூஸ்ட் this model. So டால்டன் மாடல் எந்த இயர்னா 1803. அண்ட் டால்டனை பேஸ் பண்ணி அடுத்து யார் வந்ததுன்னா தாம்சன். ஸோ தாம்சன் மாடல்னா இவங்க எல்லாருமே ஆட்டமை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க. ஸோ தாம்சன் மாடல் இன் 1897. ஸோ இவருடைய சிஸ்டர் யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். ஸோ ரூதர்ஃபோர்ட் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாரு, இந்த ஆட்டம்ஸை பத்தி ஒரு ரிசர்ச் பண்றாரு. அதனால அதுக்கு அவர் டிஸ்கிரைப் பண்ண பேர் என்ன அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் மாடல். தென் ரூதர்ஃபோர்டு அடுத்து வந்தவர் யார் அப்படின்னா போர் மாடல். ஸோ போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இயர்னா 1922. அட் லாஸ்ட் வேவ் மாடல். ஸோ தீஸ் ஆர் த அட்டாமிக் தியரிஸ். இந்த ஆட்டமை பத்தி நிறைய தியரிஸ் வந்தது. ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் கொடுத்திருப்பாங்க ஆட்டம்ஸை பத்தி. அதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆனவர் வந்து கிரீக், தென் நெக்ஸ்ட் டால்டன், நெக்ஸ்ட் தாம்சன், தென் நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அண்ட் போர் அண்ட் வேவ் மாடல். Can you understand? Yes. So these are the atomic theories. So this is the introduction part. So first we have to introduce the total number of elements is 118 and 92 elements is the nature of elements, and remaining of the elements we have to use in the laboratories. Then what are the natural elements? Copper, iron, gold, silver. Then laboratories la use பண்ற elements எல்லாமே technetium, promethium, neptunium and plutonium. So these are the laboratory elements. Next, so இதை பேஸ் பண்ணி அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அட்டாமிக் தியரிஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சயின்டிஸ்டும் கொடுத்த மாடல் தான் நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சயின்டிஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா டால்டன். ஸோ டால்டன் இஸ் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட். ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஆட்டமை பத்தி ரிசர்ச் பண்ணாரு. ஸோ இவருடைய நேம் என்னன்னா ஜான் டால்டன். ஸோ எந்த இயர்ல வந்து அட்டாமிக் தியரிஸை பத்தி ரிசர்ச் பண்ணார்னா 1776 to 1884. ஸோ எதெல்லாம் ரிசர்ச் பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசைன் ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இதுல எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டாமே எல்லாமே எதனால ஆனது, ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல். என்ன பண்ணலாம், ஈஸியா ஒவ்வொரு எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம், ஐடென்டிக்கலா இருக்கும். Then next, each element has a different atoms. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு என்னது டிஃப்ரெண்டான ஆட்டம்ஸ் இருக்கு. The next, atoms can engage in a chemical reaction. நிறைய ஆட்டம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா chemical reactionsல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். Atoms can neither be created nor be destroyed. Atoms என்ன பண்ண முடியாது, உருவாக்கவோ அதை என்ன பண்ண கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய்ட் பண்ணவோ அழிக்கவோ என்ன செய்யாது முடியாது. அது என்னது, ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்லயுமே ஆட்டம்ஸ்ங்கிறது பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவைசபிள். இன்டிவிசிபிள் அப்படின்னு சொன்னோம்னா அதை என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஆட்டம்ஸ் வந்து என்ன செய்யாது, பிரிக்க முடியாது. இதை பிரிச்சு இது இதனால அப்படிங்கறத நம்மளால செக்ரிகேட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த இன்டிவிசிபிள். So these are the Dalton's atomic theory. The Dalton atomic theories are based பண்ணி next என்ன இருக்கு அப்படின்னா, so இதுதான் அவர் சொல்லக்கூடிய conclusion. Next, Dalton's theory சொல்லும் போது அதோட limitations. அப்ப டால்டன்ங்கிறது ஜான் டால்டன் is the one of the scientist name. So he discovered atomic theory. Atomic theory எந்த இயர்ல டிஸ்கவர் பண்ணாரு, 1776 and 1884. And first one is the all matter is made up of atoms. First conclusion. The next, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஐடென்டிக்கலா இருக்கும். The next, ஒவ்வொரு எலமெண்ட்டும் டிஃப்ரெண்டான ஆட்டம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஆட்டம்ஸையும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆட்டமை என்ன பண்ண முடியாது, நம்மளால கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய்ட் பண்ணவோ முடியாது. நெக்ஸ்ட், ஆட்டம்ஸ் ஆர் த இன்டிவிசிபிள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட், இதை பேஸ் பண்ணி limitations of Dalton's theory. இதுல நிறைய limitations இருக்கு Dalton's theoryல. the first பாருங்க,
atoms is no longer considered as the smallest indivisible particle. இது என்ன பண்ண முடியாது, இது ஒரு சின்ன, இது வந்து indivise பண்ண, இது divisible பண்ண முடியாது. இது ஒரு small particle. இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த ஆட்டம்ங்கிறது வந்து indivisible particle. இது வந்து ரொம்ப smallest, இது வந்து indivisible particles. Next, isotopes. So what do you mean by isotopes? Isotopes ன்னு சொன்னோம் அப்படின்னா சேம் எலமெண்ட், அதாவது எலமெண்ட் வந்து சேமா இருக்கும், ஆனா அதோடைய மாஸ் வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். எலமெண்ட் சேம் அண்ட் மாஸ் வில் பி டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஐசோடோப்ஸ். நெக்ஸ்ட் ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், பட் மாஸ் வில் பி சேம். இதுல வந்து எலமெண்ட் சேமா இருந்துச்சுன்னா ஐசோடோப்ஸ், எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா ஐசோபார்ஸ், அண்ட் மாஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா ஐசோடோப்ஸ், மாஸ் வில் பி சேமா இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோபார்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட், சப்ஸ்டன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான ஆட்டம்ஸ் இருக்கும், ஆனா ஒவ்வொரு ஆட்டம்ஸ்க்கு என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வாட் ஆர் த different properties ஒவ்வொரு atoms? For example, gold, graphite, diamond, இப்படி நிறைய என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு எலிமெண்ட் எடுக்கிறோம். are made up of carbon atoms. இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. பட் they are different their properties. அப்ப கோல்ட்னு சொல்லும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேற, கிராஃபைட் அப்படின்னு சொல்லும்போது டிஃபர் ஆகும், அண்ட் டைமண்ட் சொல்லும்போது டிஃபர் ஆகும். ஆனா மூணுலயுமே இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து கார்பன், ஆனா அந்த கார்பனை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ எலமெண்ட் வில் பி சேம், ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி Dalton's theory. Can you understand? Yes. So first we have to discuss about introduction part. The next atomic theories பத்தி என்னென்ன சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணாங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் இதுல பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யாரா, டால்டன்ஸ். டால்டன் வந்து என்ன டிஸ்கவர் பண்ணாரு, அட்டாமிக் தியரிஸ் பத்தி என்ன சொன்னாரு. தென் அதை பேஸ் பண்ணி லிமிடேஷன்ஸ் ஆஃப் த டால்டன்ஸ் தியரி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் we have to discuss about fundamental particles. So what are the fundamental particles? எதெல்லாம் நம்ம fundamental particles அப்படின்னு சொல்லுவோம், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம ஈவன் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருக்கோம். ஸோ புரோட்டான்ஸ் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூட்ரான் இஸ் there is no charge. So this is the basic terms in fundamental body. So இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் தான் நம்ம என்ன சொல்லுவோம், fundamental particles அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த டிஸ்கவரிஸ் வந்து என்ன, அட்டாமிக்ஸ் தியரிஸை பத்தி, இந்த புரோட்டானை பத்தி யாரு கண்டுபிடிச்சா, எலக்ட்ரான், நியூட்ரான்ங்கிறத ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானை தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அட்டாமிக் தியரி. டால்டனுடைய அட்டாமிக் தியரி என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ டால்டனுடைய அட்டாமிக் தியரியில இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான டீடைல் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் லிசன். சயின்டிஸ்ட் நேம் சர் வில்லியம் க்ரூக்ஸ். சரியா, இந்த சயின்டிஸ்டோட நேம் என்னப்பா, சர் வில்லியம் க்ரூக்ஸ். எந்த இயர்ல கண்டுபிடிச்சார்னா 1878. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். So in the tube, so this is the discharge tube அப்படின்னு சொல்லுவோம். இந்த டியூபுக்கு பேர் என்ன, discharge tube. So இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ரேஸ் வந்து டிராவல் ஆகும். அந்த லைட் ரேஸ்க்கு பேரு தான் க்ரூக்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கேத்தோட் ரேஸ். பாருங்க, this is the discharge tube. This tube found certain visible rays. So traveling, this visible rays traveling through the two metal electrodes. So these are the electrodes. Anode and cathodes. Anode and cathode is the electrodes. The light rays is travel from these rays, and this rays is called the Crookes rays or cathode rays. இந்த ரேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா cathode rays ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா Crookes rays அப்படின்னு சொல்லுவோம். So this is the discharge tube. இந்த discharge tube யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோம். அதனாலதான் இதுக்கு பேரு கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவோம், வந்து CRT டியூப் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் சம் இன்ட்ரோடக்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த தியரிக்கு எது பேசிக்கா நமக்கு தேவை, 2 எலக்ட்ரோட்ஸ். The electrodes name is anode and cathode.
நெக்ஸ்ட் ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் எடுக்கிறோம். இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல வந்து ஒரு லைட் ரேஸை பாஸ் பண்றோம். இந்த டியூப் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கேஸை வந்து ஃபில் பண்ணிடுவோம். இப்போ கேஸை ஃபில் பண்ணிட்டு இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல ஒரு லாங் கிளாஸ் டியூப், சரிங்களா, இது ஒரு கிளாஸ் டியூப், ஒரு பெரிய லாங் கிளாஸ் டியூப் வைக்கிறோம். இந்த டியூப் ஃபுல்லாமே ஒரு கேஸ் என்ன செய்யறோம், ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 metals. The first metal is anode and second metal is cathode. இந்த ரெண்டு மெட்டல்ஸையும் ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இந்த anode and cathode is connected to the battery. இந்த ரெண்டு ஆனோடையும் கேத்தோடையும் ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்றோம். பேட்டரியோட end one is the positive and another one is the negative. The positive terminal is connected to the anode and negative terminal is connected to the cathode. So connect பண்ணியாச்சு. So இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் இருக்க போது பேட்டரி, சரிங்களா. So the electrode connected to the positive terminal, this electrode is connected to the positive terminal is called anode, சரிங்களா. அப்ப இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. இதை என்ன சொல்லுவோம், இது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. Then next at the same time the cathode is connected to the negative terminal. So அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்ப cathode. So இதுக்கு பேரு negative electrode. So positive electrode is the anode and negative electrode is the cathode. Okay, so this tube is connected to the pump. ஒரு பம்ப்ல என்ன பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம். The pump is used to lower the pressure inside the discharge tube. என்ன பண்ணிது, ஃபுல்லாமே கேஸ் ஃபில் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப கேஸ் என்ன பண்ணோம், பிரஷர் கொடுக்குறோம். அந்த பம்பை வச்சு பிரஸ் பண்ணும்போது கேஸ் என்ன செய்யுது, வேரி ஆகுது. அப்ப அந்த பிரஷருடைய வேரியேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா இந்த ரேஸ் வந்து டிராவல் ஆகும். இப்போ டிராவல் ஆகும்போது இந்த கேஸ் வந்து என்ன பண்ணும், இந்த பம்பை நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அதனுடைய ப்ரெஷர் லெவல் என்ன செய்யும், லோ ஆயிரும். அப்போ இதில் டிராவல் ஆகக்கூடிய அந்த லைட் ரேஸை தான் நம்ம என்ன சொல்லணும்னா கேத்தோட் ரேஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் you have to take one discharge tube. இது ஒரு glass tube. இந்த glass tubeல வந்து gas fill பண்ணிட்டோம். Next we have to consider 2 electrodes. One is the first electrode is the anode and second electrode is the cathode. This anode terminal is connected to the battery positive. So this term is the positive electrodes. And cathode is connected to the negative terminal. So this is called the negative electrode. So the positive electrode is called anode and negative electrode is called cathode. So these two electrodes is connected to the battery. Next we have to fix pump. இந்த பம்ப் வச்சு என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ரெஷர் கொடுக்கும்போது ப்ரெஷர் இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும், கம்ப்ரஸ் ஆகும்போது ப்ரெஷருடைய லெவல் வந்து லோவா இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் டால்டனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு டூ யூ நோ இருக்கு பாருங்க. Electricity when passes through the air removes the electrons from the gaseous atoms and produces cations is called the electrical discharge. அதாவது இந்த anions இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா anions and cations அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் டியூப்ல வந்து நம்ம யூஸ் பண்ண ரெண்டு ராட் ரெண்டு மெட்டல்ஸை வச்சு இந்த மெட்டல் எலக்ட்ரோட்ஸை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய முடியும். Can you understand? So this is the important 5 mark question. So இதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு கொஸ்டின், இன்னும் ஒரே ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டால்டனுடைய டிஸ்கவரிஸ். தென் நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல ஹை எலக்ட்ரிக் வோல்டேஜ், இதுல எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா 10,000 வோல்டேஜ். ஒரு அதே ஆஸ் யூஷுவல் ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் எடுக்கிறோம். அந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்னா 10,000. நெக்ஸ்ட் ஸோ இதுல வந்து அதே டிஸ்சார்ஜ் டியூப்ல என்ன பண்றோம், கேஸை வந்து ஃபில் பண்றோம். தென் the gas particles is present in this tube. Then no electricity flows through the air. என்ன பண்றது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணலைன்னா ஹை வோல்டேஜ் நம்ம என்ன கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோம் இல்லையா. அப்ப அந்த 10,000 வோல்டேஜ் அப்ளை டு த எலக்ட்ரோட்ஸ். அப்ப இந்த 10,000 வோல்டேஜ் கொடுக்கும்போது அந்த டியூப்ல அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்குது, ரொம்ப வெரி லோ ப்ரெஷர் ஆயிருது. ஏன்னா வோல்டேஜ் ஹையா கொடுக்கும்போது ப்ரெஷருடைய லெவல் கம்மியாகுது. அப்போ அதை நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றோம்னா மெர்க்குரி லெவல். அதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெர்க்குரி லெவல் இருக்கும். 0.001 இஸ் த மெர்க்குரி லெவல். இதுல பாத்தீங்கன்னா
இதில் அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் நடுவில் ஒரு லேயர் போகும். அந்த லேயரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேத்தோட் ரேஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இந்த கேத்தோட் ரேஸை தான் நம்ம என்ன சொன்னோம்னா எலக்ட்ரான்ஸ். Okay, listen. First we have to take one discharge tube. இந்த discharge tubeல பார்த்தீங்க அப்படின்னா this is the cathode terminals. இது வந்து என்ன சொல்லலாம் fluorescent materials அப்படின்னு சொல்லுவோம். fluorescence அப்படின்னு சொல்லணும்னா அந்த லைட் சொல்லுவோம் இல்லையா, லைட்டோட அந்த பிரைட்னஸ் சொல்லுவோம்ல, அதுதான் fluorescent material அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் anode and cathode. The anode is connected to the battery positive and cathode is connected to the battery negative. So this is the first electrode. Positive electrode is the anode and negative electrode is the cathode. Next, so இந்த discharge tube ஃபுல்லாமே என்ன இருக்கு, கேஸ் இருக்கு. அப்ப கேஸ் இருக்கும்போது நடுவில் என்ன செய்யுது, ஒரு லைட் ரே வந்து டிராவல் ஆகுது. இந்த லைட் ரே டிராவல் ஆகக்கூடிய இந்த ரே தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேத்தோட் ரேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல கேஸோட லெவல் வந்து ப்ரெஷரோட லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, பிரைட் ஸ்பாட், இந்த பிரைட்னஸ். அப்ப இந்த லைட் ரே இங்க பாஸ் ஆகும்போது ஒரு ஹை வோல்டேஜ் கொடுத்துருக்கோம், 10,000 வோல்டேஜ் கொடுக்கும்போது இப்ப நார்மலா பல்பு இருக்கு இல்லையா, பல்புல வந்து ஒவ்வொரு பல்பும் ஒவ்வொரு வாட்ஸ்ல இருக்கும். அப்ப அதனுடைய பவர் ஒவ்வொரு வாட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பவருடைய பல்புடைய பிரைட்னஸ் வந்து கூடும் இல்லையா, சேம் கான்செப்ட் தான். இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்து 10,000 இருந்துச்சுன்னா அவ்வளவுக்கு என்ன செய்யும், அந்த லைட் வந்து பிரைட்னஸ் வந்து கூடும். அந்த லைட்டோட பிரைட்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்ல நம்ம பார்ப்போம் அந்த மெட்டீரியலை. ஸோ இதுல பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கோம், நெகட்டிவா கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் ஒரு மெட்டல் எலக்ட்ரோட். ஸோ பாசிட்டிவ்ங்கிறது ஆனோட், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ். இதுல வந்து இந்த லைட் ரே டிராவல் ஆகும்போது இதனுடைய பிரைட்னஸ் நம்ம இங்கே பார்ப்போம். இந்த டிராவல் ஆகக்கூடிய இந்த கேத்தோட் ரேஸ்க்கு தான் எலக்ட்ரான்ஸ். Can you understand? So this is the important 5 mark question. The next இத பேஸ் பண்ணி இந்த cathode rays உடைய properties பார்க்க போறோம். The cathode rays travel in a straight line. இந்த cathode rays வந்து எப்படி travel ஆகும், ஒரு straight lineல travel ஆகுதாப்பா, இதான் cathode rays. அப்போ இங்க எதுல இருந்து ஆகும் அப்படின்னா from cathode towards anode. cathode இருந்து towardsக்கு என்ன செய்யும், பாஸ் ஆகும், ஆனா ஒரு straight லைனா போகும். அடுத்து cathode rays are made up of materials. cathode rays வந்து நிறைய மெட்டீரியல்ஸ்னால ஆனது. அதுல பாத்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு மாஸ் கைனடிக் எனர்ஜி, KE மீன்ஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் மாஸ் இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். தென் நெக்ஸ்ட் cathode rays are deflected by both. அதாவது cathode rays வந்து டிஃப்ளெக்ட் ஆகும்போது ரெண்டு விதமான ஃபீல்டு கொடுப்போம், ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அப்ப they are negatively charged particles. அப்ப என்ன இருக்கும், அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது பாசிட்டிவ் ஆனோடும் கொடுப்போம், எலக்ட்ரோடும் கேத்தோடும் கொடுப்போம். ஆனோட் இஸ் அ பாசிட்டிவ், கேத்தோட் இஸ் அ நெகட்டிவ். இப்ப கேத்தோடுங்கிறது ஒரு நெகட்டிவ் இல்லையா, அப்ப நெகட்டிவ் ரேஸ் கொடுக்கும்போது அது எலக்ட்ரிக்கா இருந்தாலும் மேக்னெட்டிக்கா இருந்தாலும் அந்த பார்ட்டிகல் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். The next, the cathode rays does not depend on the nature of the gas. என்ன இருக்காது, அது அந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல உள்ள கேஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்ப என்ன செய்யும், அப்ப cathode rays does not depend on the nature of the gas filled inside the tube. அந்த டியூபுக்கு உள்ள கேஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. So these are the properties of cathode rays. Dear students, today class is over. Remaining portion we will see next class. Thank you students. Thank you.